So the reason why God tells you to obey your parents is to break your stubborn self-will. உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லுகிறார் என்று சொன்னால் உன்னுடைய வலிமையான அந்த சுய சித்தத்தை உடைப்பதற்காக. And that is why he tells people to obey the elders in the church also. ஆகவே தான் சபையிலே மூப்பர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். See, they don't have to be perfect. அவர்கள் பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Joseph and Mary were not perfect. யோசேப்பும் மரியாளும் பூர்ணமான பெற்றோர் அல்ல. Jesus was perfect. ஆனால் இயேசு பூர்ணமானாய் இருந்தார். But he obeyed imperfect authority. ஆனால் அவர் பூர்ணமற்ற அதிகாரத்திற்கு பூர்ணமானவர் கீழ்ப்படிந்திருந்தார். Every authority in this world is imperfect. இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு அதிகாரமும் பூர்ணமற்றதாக Your இருக்கிறது. parents are imperfect. உங்களுடைய பெற்றோர் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். Elders are imperfect. மூப்பர்கள் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். Teachers in school are imperfect. பள்ளியிலே ஆசிரியர்கள், கல்லூரியிலே பேராசிரியர்கள் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். College professors are imperfect. கல்லூரியிலே உள்ள பேராசிரியர்கள் பூர்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். Go to work, your boss is imperfect. அப்படியே கஷ்டப்பட்டு தப்பித்து வேலைக்கு போனால் அங்கே போனால் மேலதிகாரியும் பூர்ணமில்லாதவராக இருக்கிறார். And the most amazing thing, you are also imperfect. அதுக்கு விட வியப்பான காரியம் என்னவென்றால் நீயும் பூர்ணமில்லாதவனாக இருக்கிறாய். So why can't you obey imperfect authority? ஆகவே ஏன் நீ பூர்ணமில்லாத அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கூடாது? Jesus had it more difficult because he was perfect and he had to obey imperfect. இயேசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் பூர்ணவனாய் இருந்தார், அவர் பூர்ணமில்லாதவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. But he did that and the father said, I am well pleased with the way he lived for 30 years. அப்படி அவர் 30 ஆண்டுகள் வாழ்ந்தபடியினாலே பிதாவானவர் அவரை பார்த்து இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Then you will make a lot of progress along the way. அப்படியானால் இந்த வழியிலே செல்லும் பொழுது நீ அதிக முன்னேற்றம் அடைவாய். So my wife will say something for the girls. அவே வாலிப தங்கைமார்களுக்கு துணைவியார் சில காரியங்களை சொல்வார்கள். We just heard about entering the narrow gate little while ago. சற்று முன்னர் நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதை குறித்து நாம் எல்லாரும் கேட்டோம். That is my longing that and my prayer that all of you young girls have already made that decision to enter that narrow gate. இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய வாலிப தங்கைகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்று தான் நான் நம்புகிறேன். If you have not done that, you can do that in this conference. அப்படி இதுவரை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த கான்ஃபரன்ஸ்லே அந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைவேன் என்று தீர்மானிக்கலாம். You can enter a gate in matter of no time. அதற்கு அதிகபட்சம் நேரமே தேவையில்லை. Just set apart little time and come before the Lord and say, Lord, I want to be your child. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்தில் சொல். I want to repent of all the wrong things I have done. ஆண்டவரே நான் செய்த எல்லா காரியங்களுக்காக மனம் திரும்புகிறேன். And I want to become your child. நான் உம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் ஆண்டவரே. And Jesus will never cast us out. இயேசு ஒரு காலம் உங்களை புறமே தள்ள மாட்டார். Now when we go through this narrow gate and enter the narrow way, இந்த இடுக்கமான வாசல் உள்ளாக பிரவேசித்து குறுகலான பாதையில் நடக்கும் பொழுது many of us in our young days we feel very lonely. அநேகர் வாலிப நாட்களிலே தனிமை என்ற உணர்வினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். Sometimes we are the only girl in our family or in our class. சில சமயத்திலே உங்கள் முழு குடும்பத்திலே நீ ஒரே ஒரு பெண் தான் ஆண்டவருக்கு பயந்து வாழலாம், அல்லது நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலே அல்லது பள்ளியிலே கல்லூரியிலே நீதான் ஒரே பெண் வாலிப தங்கை. And loneliness is a very big giant in a young girl, facing a young girl. வாலிப வயதிலே வாலிப பெண்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய ராட்சதர்களே ஒன்று தனிமை என்ற உணர்வு. When I studied in a Catholic school, நான் ஒரு கத்தோலிக்க பள்ளியிலே படித்தேன். and after I accepted the Lord, I found that I was the only one in my class. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் என்னோட முழு வகுப்பிலே நான் ஒருவள் மட்டுமே ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தேன். But I want to encourage you with this thought. ஆனால் இந்த எண்ணத்திலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். When you feel lonely, you think that we are not alone in this narrow way. நீ தனிமை என்ற உணர்வு உன்னை வாட்டும் பொழுது இந்த குறுகலான பாதையிலே நான் தனியாக இல்லை என்று நீ சொல்லிக்கொள். You know somebody has gone in front of us. You know who that is? நமக்கு முன்னாக ஏற்கனவே ஒருவர் போயிருக்கிறார். யார் என்று தெரியுமா? Jesus has gone before us. இயேசு நமக்கு முன்பாக அந்த வழியிலே போயிருக்கிறார். And not only that, he is with us. இப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Ahead of us and with us every moment of the day. அந்த ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், முன்பாக போயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். So when you feel lonely, don't think that go and find some friend or talk to somebody about my condition. ஆகவே தனிமை என்ற உணர்வினாலே கஷ்டப்படும் பொழுது யாராவது எனக்கு ஒரு சிநேகிதி கிடைக்க மாட்டாளா, சிநேகிதன் கிடைக்க மாட்டானா, போய் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லலாமா என்று சொல்லி நீ தேட வேண்டாம். Just think, Lord, you are with me.
ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், You are with me all the time. எல்லா நேரங்களிலேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். You said you will never leave me nor forsake me. நீர் என்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். Such wonderful words are there. Even if our parents cast us out, the Lord is with us. உன்னுடைய தகப்பனும் தாயும் உன்னை தள்ளிவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் உண்டு. So be encouraged with that thought. ஆகவே இந்த எண்ணத்தினாலே நீ உற்சாகப்படுத்தப்பட்டு செல். And another thing which young people face more in these days than in my days is this. என்னுடைய காலங்களை காட்டிலும் இந்த காலங்களிலே இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், I find that boys and girls are very free with each other nowadays. இப்பொழுதுள்ள காலங்களிலே பையன்களும் பெண்களும் பழகுவதற்கு ரொம்ப சுதந்திரம் இருக்கிறது. We used to think that was happening only in the West. மேலை நாடுகளில் மட்டும்தான் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது எண்ணினோம். But now I see in colleges and even in schools, கல்லூரியிலே ஏன் பள்ளியிலும் கூட இப்படிப்பட்ட சுயாதீனம் வந்துவிட்டது. Boys and girls are very free with each other. பையன்களும் பெண்களும் கலந்து உரையாட மிகவும் விடுதலையாக இருக்கிறார்கள். My daughter-in-law was telling me one thing which blessed me very much. என்னுடைய மருமகள் ஒரு காரியத்தை சொன்னார்கள், அது என்னை அதிகமாய் கவர்ந்தது. She has a young daughter. என்னுடைய மருமகளுக்கு சின்ன மகள் இருக்கிறாள். And she said when she grows up and if any boy wants to talk to her, அந்த பெண் வளர்ந்து ஏதாவது ஒரு பையன் அந்த பெண்ணிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பினால், she must tell that boy, அந்த பையனிடத்தில் இப்படி சொல்ல வேண்டும், I have already given my heart to Jesus. ஏற்கனவே என் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். It belongs to Jesus. அது இயேசுவுக்கு சொந்தம். If you want to get my heart, you have to ask him for it. என்னுடைய இருதயம் உனக்கு அப்படியே தேவைப்பட்டால் நீ இயேசுவிடத்தில் தான் போய் கேட்க வேண்டும். And I thought that is such a simple way to remind young girls. ஆகவே இளம் வாலிப தங்கைகளுக்கு எளிய விதத்திலே உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல வாசகம். Temptation come to all young people. சோதனை எல்லா இளைஞர்களுக்கும் வருகிறது. You find that if you are talking freely with some boy in your class or college or work, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலோ கல்லூரியிலோ பள்ளியிலோ ஒரு பையன்கிட்ட நம்ம விடைய சுயாதீனமாக பேசுறது போல நீ கண்டுபிடித்தாயானால், and you become more and more free, நீ ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல ரொம்ப விடுதலையா நீ பேசுற அந்த பையனோட, and you become attached to that person, கொஞ்சம் கொஞ்சமா இருவருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒட்டி கொள்ளுகிறாய். and the Lord shows you that's not the person for you to marry. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த நபர் நீ திருமணம் செய்ய நான் தீர்மானித்த நபர் அல்ல. How difficult it will be for you. நீ அவ்வளவு அட்டாச் ஆன பிறகு அதை கட் பண்ணது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். Or after you get married, your husband finds out that you are very free with some boy. அல்லது உனக்கு திருமணமாகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். திருமணமான பிறகு உன்னுடைய கணவன் கேள்விப்படுகிறார், நீ வாலிப நாளிலே இந்த பையனோட ரொம்ப நெருங்கி பழகி கொண்டிருந்தாய் என்று. Your whole married life will be unhappy. உன்னுடைய முழு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமற்றதாய் மாறிவிடும். So we should think ahead of time. ஆகவே இவைகளெல்லாம் முன்னதாகவே நீ எண்ணி பார்க்க வேண்டும். Lord, I want to keep my heart with all diligence. ஆண்டவரே, எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். There is a beautiful verse in Proverbs which I want to share with you about that. நீதிமொழிகளிலே ஒரு நல்ல அருமையான வசனம் இருக்கிறது, அதை உங்களிடத்திலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். You can write it down and memorize it. இந்த வசனத்தை எழுதி வைத்து நீ மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். Proverbs 4:23. நீதிமொழிகள் 4:23. It says here in the Living Bible, I want to read like this. Above all else, guard your affections, for they influence everything else in your life. எல்லாவற்றுக்கு மேலாக உன்னுடைய இருதயத்தின் அபிலாஷைகளையும் அந்த பாசம் இருதயத்தினுடைய வாஞ்சி விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ பாதுகாத்துக்கொள். அதனிடத்திலிருந்து அதிகமாக ஜீவ ஊற்று புறப்படும். Everything comes out of that one thing. இந்த ஒரு காரியத்திலிருந்து தான் மற்ற எல்லா காரியங்களும் புறப்படுகிறது. What is happening in our heart. நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் என்ன நடக்கிறதோ அதிலிருந்து தான் எல்லாம் புறப்படுகிறது. So surrender your heart to the Lord. ஆகவே உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விடு. From a young age, say, Lord, my heart belongs to you. ஆண்டவரே, என்னுடைய சிறிய பிராயத்திலிருந்து என்னுடைய இருதயம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே என்று சொல். I give you my whole life. என்னுடைய முழு வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். You lead me in the right path. ஆண்டவரே, நீர் என்னை சரியான பாதையிலே நடத்தும். And when the right time comes, God will give you the best person for you to marry. சரியான நேரம் வரும்பொழுது தேவன் சிறந்த நபரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். So when you are tempted to talk to somebody in your class or in your office, think of this. உன்னுடைய அலுவலகத்திலோ உன்னுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ நீ யாருடைய எந்த பையனோடு கூட பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டால் இதை நீ நினைத்துக்கொள். Remember, Jesus is with you at that time. அந்த நேரத்திலும் கூட இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ எண்ணிக்கொள். And someday you should be the person whom you marry will be proud. Oh, I got such a pure girl
to marry. அப்படி நீ உன் வாழ்க்கையை காத்துக்கொண்டால் நாளொன்று வரும் உன்னை திருமணம் செய்கிற நபர் இப்படிப்பட்ட பெண் எனக்கு கிடைத்ததற்கு நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன், எவ்வளவு சுத்தமான பெண்ணாக இருக்கிறாளே, தூய்மையான பெண்ணாக இருக்கிறாளே என்று சொல்லுவார்கள். And God will see that you kept yourself so pure, so I will give her the best person. தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ உன்னை தூய்மையாய் உன்னை வாழ்க்கையை காத்துக்கொண்டபடினாலே இந்த பெண்ணுக்கு நான் சிறந்த நபரை வாழ்க்கை துணையாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரும் தீர்மானிப்பார். So continually offer your body to the Lord, your mind to the Lord. ஆகவே உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய மனதையும் ஆண்டவருக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. Temptation come to all of us. சோதனை என்பது எல்லாருக்கும் வருகிறது. But don't go in the path of temptation. ஆனால் சோதனையின் பாதையிலேயே நீ போக வேண்டாம். What I mean is, suppose some TV serial or some romantic scene come, then temptation will be more for you at that time. காதல் காட்சிகள், காமலீலை காட்சிகள் அல்லது டிவியில் உள்ள சீரியல்கள் இதெல்லாம் வரும்பொழுது, காதல் கதைகள்லாம் வரும்பொழுது அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் சோதனைக்கு நேராக வழி நடத்தும். Then your mind will be thinking of that all the time. அதை பார்த்துட்டா போதும், எப்போ பார்த்தாலும் மனதில் அந்த எண்ணங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும், அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். So we are weak people. நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். So Lord, I want to spend keep my mind on your word. ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை உம்முடைய வேதத்தோடு வசனத்தோடு செலவு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Then strengthen me so I won't fall in the time temptation. ஆண்டவரே, சோதனை நேரத்தில் நான் விழாதபடிக்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். Yesterday we read how Jesus also said, out of the heart comes all the evil things. That is in Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து எல்லா தீமைகளும் புறப்படுகிறது என்று. And from our heart can come good things or bad things. நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்மையான காரியங்களும் புறப்பட்டு வரும், தீமையான காரியங்களும் புறப்பட்டு வரும். God wants to take off all the bad things and replace by good things in our life. அங்கே இருக்கக்கூடிய கெட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து விட்டு அதற்கு மாற்றாக நல்ல காரியங்களாலே தேவன் நிறைக்க விரும்புகிறார். That is my prayer, that all of you young girls will be bright jewels when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் வெளியேறப்பட்ட முத்துக்களாக இருப்பீர்கள் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. God bless you. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Good to learn some promises in the Bible. வேதத்திலே இருக்கக்கூடிய சில வாக்குத்தத்தங்களை கற்றுக்கொள்வது நல்லது. If you memorize some promises, சில வாக்குத்தத்தங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொண்டால், for example, I told you Hebrews 8:12. உதாரணமாக நான் எபிரேயர் 8:12 உங்களுக்கு சொன்னேன். I told you that earlier. Your sins and iniquities I will remember no more. உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன். Okay, let me give you another verse. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். John 6:37. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். This helped me very much when I was a young Christian. நான் இளம் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு அதிகமாக உதவி செய்தது. To be sure that God had accepted me. தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாக்கு தத்தம் எனக்கு உதவியாக இருந்தது. John 6:37, the last part. The one who comes to me I will certainly not cast out. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 பின்பகுதி. Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Particularly when you have failed the Lord very badly. குறிப்பாக மோசமான விதத்திலே நீ உன் வாழ்க்கையில வீழ்ச்சியுற்ற பிறகு, and you pray, you think, will God even hear me because I've done so many bad things. நான் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்து விட்டேனே, கெட்ட காரியங்களை செய்து விட்டேனே, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று உனக்கு சந்தேகம் வரும்பொழுது Remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Jesus said, the one who comes to me, he didn't say I will not cast out, he said certainly I will not cast out. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று மட்டும் சொல்லவில்லை, கண்டிப்பாக புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Why does he say certainly? கண்டிப்பாக என்று ஏன் சொல்கிறார்? Because you have a doubt sometimes, I'm such a sinner, will he accept me? நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேனே, அவரை ஏற்றுக்கொள்வாரா என்று உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் சந்தேகம் வரலாம். You see in the Bible how woman caught in adultery came and Jesus forgave her. விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பொழுது இயேசு அவளை மன்னித்தார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். A thief on the cross who had murdered so many people in his life, last moment he went to heaven. எவ்வளோ பேரை கொலை செய்த அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசி நேரத்திலே அவன் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்றான். Even a murderer at the last minute of his life, he says, Lord, remember me, and he goes to paradise. ஒரு கொலைகாரன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷத்திலே ஆண்டவரே என்னை உம்முடைய பரதீசில் நினைத்துக் கொள்ளும் என்று கேட்கும் பொழுது அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான். So these are all examples to say that Jesus will never cast out, even if you are the worst murderer in Tamil Nadu, he'll accept you. தமிழ்நாட்டிலே மிக மோசமான கொலைகாரனாக இருந்தாலும் கூட
அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இந்த வசனம் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. And here is another promise. இன்னொரு வாக்குத்தத்தம் 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் and verse 13. 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். In the middle of that verse it says, God is faithful, he will never allow you to be tempted beyond your ability. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்துடைய மத்திய பகுதியிலே 1 கொரிந்தியர் 10:13, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். If you are in second standard, you will only get second standard question paper. நீ இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தால் இரண்டாம் வகுப்பினுடைய அடிப்படையில் உள்ள கேள்வித்தாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். You will get third standard question paper only after you finish third standard. மூன்றாம் வகுப்பு முடிக்கும் பொழுது தான் மூன்றாம் வகுப்பு தேர்வு தாள் உங்களுக்கு கிடைக்கும். So God will not allow you to face a temptation which is too strong for you now. ஆகவே இப்பொழுது உனக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை தேவன் அன்னைக்கு மதிக்க மாட்டார். That is a great comfort to me. இது எனக்கு மிகுந்த ஆறுதல். So remember this. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Every temptation you get will be something you can overcome. உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நீ ஜெயிக்கக்கூடியதாக தான் இருக்கும். You know, just like when you study for an examination, you know that every question in that question paper will be part of your syllabus. நீ தேர்வு எழுத போகும்பொழுது அந்த கேள்வித்தாளில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ்ல இருந்து தான் அது வரும் என்று உனக்கு தெரியும். What you were taught in the year only you will get a question. அந்த வருஷம் முழுவதுமாக ஆசிரியர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதிலிருந்து தான் அந்த கேள்விகள் வரும். You will never get a question which you were not taught. நீ சொல்லிக் கொடுக்கப்படாத உனக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத பகுதியிலிருந்து கேள்விகளே வராது. If school teachers are so faithful, you can imagine how much more God is. பள்ளி ஆசிரியர்களே அந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருப்பார் என்று கற்பனை செய்து பார். But it says here, in the temptation he'll make a way for you to escape. இந்த வசனத்தை பார்த்தீர்களா? சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். And that way is to ask God for grace. அது என்ன வழி என்றால் ஆண்டவரை பார்த்து எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பது. See, it says in Hebrews 4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 and 16. 15-16 வசனம். Hebrews 4 verse 15 and 16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். Jesus was tempted like us but did not sin. இயேசு நம்மைப் போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை. That is a great comfort for us to know that. அதை அறிந்து கொள்வது நமக்கு பெரிய ஆறுதல். Every temptation you face, Jesus also faced, he did not sin. நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் இயேசுவும் சந்தித்தார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. So what should we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? Verse 16. 16ஆம் வசனம். Let us come with boldness to the throne of grace. நாம் கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் சேர கடவோம். And Lord, first of all give me mercy, that means forgive my past sins. முதலாவதாக ஆண்டவரே இரக்கத்தை தாரும். அதனுடைய பொருள் என்னுடைய கடந்த கால பாவங்களை மன்னியும். And now give me grace for this time of need when I am being tempted. இப்பொழுது நான் சோதிக்கப்படுகிறேனே இந்த தேவையின் நேரத்தில் எனக்கு ஆண்டவரே கிருபை தாரும். See, supposing you are being tempted in a moment with great pressure. அதிக அழுத்தத்தினாலே நீ சோதிக்கப்படுகிறாய். Go to God and say, Lord, I am being tempted now. Please give me grace to overcome ஆண்டவரே this. இப்பொழுது நான் சோதிக்கப்படுகிறேன், இதை மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரை பார்த்து கேள். It's like David must have prayed when he faced Goliath, God, give me some strength to kill this giant. தாவீது கோலியாத்தை சந்திக்க முன்பாக ஆண்டவரே இந்த பெரிய ராட்சதனை கொல்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்திருப்பான். He is so big and I am so small. அவன் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், நான் இவ்வளவு சிறியவனாக இருக்கிறேன். He's got a sword, I've only got a stone. அவனுக்கு பட்டயம் இருக்கிறது, எனக்கு கல்கள் மட்டுமே இருக்கிறது. So when some big temptation comes like David, you say, Lord, help me to kill this temptation. ஆகவே கோலியாத்தை போல தாவீது சந்தித்ததை போல உங்களுக்கு பெரிய சோதனைகள் வரும்போது ஆண்டவரே இந்த சோதனை மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. That's the meaning of this verse. அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். My time of need is when I am tempted, I ask for grace. ஏற்ற சமயம் என்பது என்னுடைய சோதனையின் சமயம், அந்த நேரத்தில் கிருபையை கேட்க வேண்டும். One more verse. இன்னும் ஒரு வசனம். Romans 8:28. ரோமர் 8:28. See, so many people in the world may try to harm you or trouble you. இந்த உலகத்திலே பல மக்கள் உனக்கு தீமை செய்யவோ உனக்கு தொந்தரவு செய்யவோ முயற்சிக்கலாம். Sometimes teachers may show favoritism to some other student and be against you. சில சமயத்தில் உன்னுடைய கல்லூரியிலோ பள்ளியிலோ ஆசிரியர் மற்றவனுக்கு பாரபட்சம் காண்பித்து உனக்கு விரோதமாக இருக்கலாம். And so many things may go wrong. பல காரியங்கள் தவறாக போய்விடலாம். But Romans 8:28 says God is watching over all that, he'll make it all work for your good. ஆனால் தேவன் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ரோமர் 8:28 சொன்னப்பட்டது போல அவைகள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு எதுவாக நடக்கச் செய்வார். And that good is written in verse 29, that you will become more like Jesus Christ. அந்த நன்மையானது 29ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் இன்னும் கொஞ்சம் நீ இயேசுவை போல மாறுவாய். So Romans 8:28-29 very very important. ஆகவே ரோமர் 8:28-29 மிகவும் முக்கியமான வசனங்கள். Whatever people do to you, ஜனங்கள் உனக்கு என்ன செய்தாலும் சரி, whatever harm your neighbors, teachers, other students, anybody, அயலகத்தாரோ ஆசிரியரோ உங்கள் மாணவர்களோ யாராக இருந்தாலும் சரி, your boss at your work,
வேலை ஸ்தலத்திலே மேலதிகாரி whatever they do, என்ன செய்தாலும் Almighty God is watching over it. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாம் கவனித்துக் கொண்டே He will இருக்கிறார். make sure it is not too much for you to bear. அது உன்னால் தாங்கக்கூடாது, அதிகமான பாரமாகி விடக்கூடாது என்று அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He'll give you grace to overcome if you ask him. அவரை கேட்டால் அதை மேற்கொள்வதற்கு அவர் கிருபை தருவார். And then he will make it work in some way for your good. ஏதோ ஒரு விதத்திலே உன்னுடைய நன்மைக்காக அது நடக்கும்படியாய் செய்து விடுவார். At the end, you'll become a little more like Jesus Christ. அதனுடைய முடிவிலே நீ இன்னும் அதிகமாக இயேசுவை போல மாறி So, விடுவாய். if you go through 2014 this whole year like that, ஆகவே இந்த 2014ஆம் ஆண்டு முழுவதுமாக இப்படிப்பட்ட பாதையிலேயே நீ போவாயானால், can you imagine how much you'll become like Jesus by the end of this year? இந்த வருஷத்தின் முடிவில் எந்த அளவுக்கு நீ அதிகமாக இயேசுவை போல மாறி விடுவாய் என்று எண்ணிப்பார். So you decide that. நீ அதை தீர்மானி. And don't be influenced by the bad friends you may have in your school or in the church. பள்ளியிலோ அல்லது சபையிலோ உனக்கு இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்களின் மூலமாக நீ செல்வாக்கு அடைந்து தவறாய் போய்விடக்கூடாது. Sometimes even some of the young brothers and sisters in the church may not be very pure. சில சமயத்திலே சபையில் இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் அவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள். So you have to be very careful. ஆகவே நீ மிகவும் கவனமாயிரு. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help all these young people to grow up to be godly young men and women. ஆண்டவரே, தேவபக்தியுள்ள ஆண்டவரே, மகனாய் மகளாய் வளருவதற்கு மனுஷன் வளருவதற்கு இவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. Commit them all to you. இவர்கள் எல்லாரும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen.